யோ மனுஷா, நான் சொன்னதெல்லாம் நல்லா புரிஞ்சுச்சா? ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி போய் பண்ணு. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அடிச்சு மூஞ்ச தவுட்டிடுவேன் தவுட்டி. நான் படிச்ச படிப்புக்கும் வேலை பார்க்குற ஐடி வேலைக்கும் என்ன போயிட்டு ஒரு வீட்டுல சிலிண்டர் துறையிட சொல்ற? உனக்கு அறிவில்லையாக்கும்? எப்பா நீ படிச்ச படிப்புக்கும் உன் ஐடி வேலைக்கும் ஒரு சிலிண்டர் வாங்கி கொண்டு வாங்க பாப்போம். இங்க நானே சிலிண்டர் இல்லாம தட்டுப்பாடுல தெரியுது. ஏன் இதுல ஒண்ணு என்னது போய் அப்படி களவெடுக்க சொல்லிட்டேன்? 10 பவுன் 20 பவுன் நகையவா களவெடுக்க சொல்லிட்டேன்? சிலிண்டர் தானே களவெடுக்க சொன்னேன், அதை எடுத்துட்டு வர முடியாதாக்கும்? 10 பவுன் 20 பவுன் நகையை களவெடுத்தா கூட விட்டுருவாள்வே. சிலிண்டர் களவெடுத்தா விடுவாள்வலா? மண்டையை தோட்டி அந்த அடிச்சு நோட்டிட மாட்டாளுவே. நம்மளால முடியாது. சிலிண்டர் திருடிட்டு வா, அதை திருடிட்டு வான்னு சொல்லாத. ஏன் விரவு கிடக்குல, அதை வச்சு அடுப்புல சமைக்க வேண்டியதானே? ஏ கரப்பா பூச்சிக்கண்ணா, என்னது நான் அடுப்புல கிடந்து ஊதி ஊதி நான் சாப்பிடணுமோ? சோறு தின்னா தின்னு இல்லைன்னா பட்டி கடை. உன்னால பட்டி படம் நீ தெரிந்துவா. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உன் சாப்பாடுல இருந்து ஒரு விடுதலை கிடைச்சிச்சே, அதுவே போதும் எனக்கு. எங்கேயாவது போற வேற இடத்துல ஹோட்டல் இருந்தா அங்க தின்னுக்கிடுறேன். ஹோட்டல் தானே இருக்கும். உன் அப்பே ஹோட்டல் திறந்து வச்சிருக்கா, அங்க போய் நல்லா கொட்டிக்க. அங்க இருக்கிற ஹோட்டலே அவ்வளத்தையும் மூடிட்டு திரியறாவே. இதுல ஹோட்டல்ல போய் நொட்ட போற அவள ஹோட்டல்ல. இப்ப எதுக்கு சும்மா என் அப்பனை போட்டு இழுத்துடக்கா? நான் உன் அப்பங்கதையும் இழுத்துனா நாரி போட நாரி வந்துட்டான். நார்மாமே நாரம். நான் சொன்னது முதல்ல பண்ணியா? முதல்ல சிலிண்டர் திருடுற வழியா பாரு. நான் சொன்னேன்ல, இந்த சின்ன பொண்ணு வீட்டுல தான் கிடக்கு. முழு சிலிண்டர் இருக்கு, தூக்கிட்டு வா. ஒத்தையில போக பயமா கிடக்குன்னா சொல்லு, நானும் வாரேன். வேற இந்த ஒத்தரசா வீட்டுக்காரனும் வாரேன்னு சொல்லியிருக்கான். 2 வாரம் போய் சீக்கிரமா சிலிண்டர் தூக்கிட்டு வாங்க. யாரு அந்த குடிகார பைய கூடயா போனோம்? ஏன் அவங்க கூட போக மாட்டியோ? உன் பவர் குறைஞ்சு போயிருமா என்ன? நீ குடிக்கவே மாட்ட பாரு. அவன் ரோட்ல ஓடி குடிச்சிட்டு திரியறான். நீ என்ன பண்ற? வீட்டுக்குள்ள இருந்து குடிச்சிட்டு திரியற. ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப சிலிண்டர் போய் எடுத்துட்டு வாரியா இல்லையா? இல்ல சோத்துல விஷத்தை வச்சுடுவேன், விஷத்தை. சி இவள்வெல்லாம் வச்சுக்கிட்டு உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு ஏதாவது ஒரு பிச்சைக்காரையை கல்யாணம் பண்ணிருக்கலாம். நிம்மதியா பிச்சை எடுத்தாவது தின்றுக்கலாம். சரி போயா போ. இப்போ ஒண்ணும் குறைச்சல் இல்ல. கோயில் வாசல் கிட்ட போனா அவளை பிச்சை எடுத்துட்டு அடப்பாளுவ. போய் கல்யாணம் பண்ணிக்க போ. சரியா இருக்குப்பா. இவ்வளவு வச்சுக்கிட்டு ஒன்னதுக்கும் இல்ல. இப்படி அங்க திருடு இங்க திருடு சா வடிக்காளுவே. எங்க அந்த குடிகார பையனை வேற சொல்லு. இருயா, கத்திட்டு கிடக்காதே. அவ்வளவு வரம் தான் போக போறோம். நீ ஒத்தர சாவிருந்து குடிக்கிற பையன், நானு 4 வரம் தான் போக போறோம். நாங்க 2 பேரும் பார்க்கோம். வீட்டுல அப்படியே யாராவது இருக்காவளா என்ன ஏதுன்னு பார்க்கோம். கரெக்டா அந்த நேரத்துல போய் உள்ள போய் சிலிண்டர் தூக்கிட்டு வந்துருங்க. எங்க 2 பேரால தூக்க முடியாது. தூக்க முடிஞ்சா நான் ஏன் ஓங்கால விழுந்து கிடக்கேன்? நானே போய் தூக்கிட்டு வந்துருவேனே. வந்து தொலை. யோ கத்தாம கொள்ளாம ஒழுங்கா வா. அந்த ஆள் கத்தி கத்தி பேசுறேன்னு அவ்வளவு இடத்துல தம்பட்ட அடிச்சு விடாதே. எழுத வா ஒத்தர சாவும் வீட்டுக்காரனுங்க. அந்த கதையை ஏன் கேட்க? அந்த குடிகார போய் குடிச்சிட்டு மல்லாந்துட்டான். அவனை கூப்பிட்டு எழுப்பி வர்றதுக்குள்ள நம்மளே போயிட்டு வந்துடலாம் போல. பேசாம நம்ம 3 பேரும் போவோம். இந்த பொம்பளையால் வச்சு ஏந்தாலே இப்படிதான் ஏதாவது ஏட கூடமா ஏதாவது பண்ணிட்டு அடப்பாடுவேன். கூட பேசிட்டு இருக்கோம். வீட்லயே போய் திருடணும் கழுவல இவ்வளவு விளங்க வாழ்வல முதல்ல உருப்பாடு வாழ்வல விளங்காத உள்ள விளங்காத உள்ள. ராஜேஷ் எல்லா பிளானையும் இவன் உன்ட்ட சொல்லிட்டால? கரெக்டா சிலிண்டர் தூக்கிடுவாள்ல? ஆமா பிளான் பொல்லாத பிளான். சிலிண்டர் திருடுறதுக்கு பிளான் வேற. நான் அப்பயே சொன்னேன், நைட்டு நேரத்தில் திருடுனா கூட ஒரு பைய பார்க்க மாட்டான். இப்படி பட்ட பகல்ல நான் சிலிண்டர் தூக்கிட்டு வரதுக்கு எவனாவது பார்த்தா இது நிலைமை என்ன ஆகும்? என் மானு கப்பல் ஏறிடாது. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாண்டா ராஜேஷ். இப்போ மணி 2 மணி ஆகுது. இந்த நேரத்தில் எவ்வளவு வெளியே வர மாட்டா. வெயில் எப்படி அடிக்குது பத்தியா? அவ்வளோ மலர்ந்துக்கிட்டு உள்ள உறங்கிட்டு கிடப்பாடுவே. இந்த சின்ன பொண்ணு வேற இந்த செல்லத்தாய்க்கா வீட்டில் தான் கிடக்கா. நான் இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன் பார்த்துக்க. அதனால ஒருத்தையும் வெளியே வர மாட்டா. சின்ன பொண்ணு மாமியார் இன்னத்துக்கு நல்லா மல்லாந்து குறட்ட விட்டு உறங்கிட்டு கிடக்கும். நம்ம நைட்டுனா தான் கஷ்டமா இருக்கும். அங்கே இங்கே இந்த நாய் தொலை வேற. நாய் குலைக்கு தான் அவ்வளோ தூரம் என்ன எது என்ன வெளியே வந்து எட்டி எட்டி பாப்பாடுவேன். இந்நேரத்தில் நாய் குலைச்சாலும் ஒரு பிரச்சனை இல்லை. ஒருத்தையும் வெளியே வர மாட்டாலும் சும்மா நாய் குலைச்சு கிடக்குன்னு பேருவாள். இதான் கரெக்டான சமயம். ஒருத்தரும் பார்க்க மாட்டாவே. நம்ம பாட்டுக்கு சின்ன பொண்ணு வீட்டுக்குள்ள நுழைஞ்சோமா சிலிண்டர் தூக்கணுமா வந்தமான்னு இருக்கும் பார்த்துக்க. பார்க்கதான் டம்மி பீஸ் மாதிரி இருக்கா. ஏமா பிளான் ஒன்னொன்னு எப்படி போட்டிருக்காளுவோ பாரு. எம்மா இவ்வளவு கிட்ட மாட்டிக்கிட்டு நான் இன்னைக்கு என்ன நிலைமை ஆக போறேனே தெரியல. சரியா இருக்குப்பா. அந்த பொம்பளையாளு கூட எல்லாம் கூட்டு வச்சா விளங்குமா? எல்லாம் நான் கட்டிட்டு வந்தேன். இந்த மூதேவியை சொல்லணும், மூதேவியை. யோ எல்லாம் புரிஞ்சுச்சா? நல்ல காதுல வாங்குனியா? வா போவோம். அங்க போய் ஏதாச்சும் உதப்பிட்டு கிடக்காத. இப்பவும் சொல்றேன், சிலிண்டர் தூக்கி நான் எதுவும் மாட்டிக்கிட்டேன்னா உங்க 2 பேர் மேல பழிய போட்டு அம்பாட்டு பேயிட்டே இருப்பேன். அதை விட்டுப்புட்டு ஏதாவது என் மேல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அவ்வளவுதான். போகும்போது ஏன் அப்படி வாயை வைக்காம வாயை கழுவியா? உன் வாயில முதல்ல மண்ணெண்ணையை தான் எடுத்து ஊத்தணும். வந்து சேர்ந்துருக்கான் பாரு. போகும்போதே மாட்டிக்கிடுவோம், உங்களை தான் மாட்டி விடுவோன்னு கத்திட்டு கிடக்கா. வாய் முடி சும்மா நீ பேசுறது அவன் காதலையாவது விழுந்தா கூட அவ்வளவுதான். இந்த சின்ன பொண்ணு கூட சமாளிச்சிடலாம். அவன் மாமியாரையும் சமாளிக்க முடியாது. கிளவி பேசி பேசியே கழுத்து வச்சு அறுத்துருவா. இடுவேன். நீயும் கொஞ்சம் பொறுமையா தான் பேச. இந்த பக்கத்து வீட்டு மீனாக்க மட்டும் தெரிஞ்சுன்னு வச்சுக்கேன், ஒரு வழி ஆயிரும். ஆமா உத்தரசா. சரி வாங்க போவோம். வாயா அங்கே நின்னுட்டு அடக்கா. வரேன், வந்து தொலையேன். நம்மளும் பேசாம 2 பாட்டில சரக்கு அடிச்சுட்டு மட்டையா இருக்கலாம். குடிகார பையன் அவன் தப்பிச்சுக்கிட்டா நான்லாம் மாட்டிக்கிட்டேன். உத்தரசா வீட்டுல யாரும் இல்லைன்னு நினைக்கேன். கதவு திறந்த மணிக்கு தான் கிடக்கு. இடுவேன் இன்னும் கண்ணுதலே என்ன கிளங்கி அங்க ஓரமா படுத்து உறங்கிட்டு கிடக்கு. யாரும் இல்லைங்க.
ஐயா அது கிளவியா? நான் ஏதோ வெறும் சீலை தான் கிடக்குன்னு நினைச்சேன். நினைப்பா நல்லா நினைப்பா. வெறும் சீலை கிடக்காமல கிளவி தான் படுத்து உறண்டுட்டு இருக்கு. அப்படியே அது நல்ல குரட்டை விட்டு கிடக்கு. அதை எந்த தொல்லையும் பண்ணாம கிச்சனுக்குள்ள போய் சிலிண்டர் கழட்டி எடுத்துட்டு வந்தனைக்கு அதுவே போதும். சரி அப்போ போவோம். வாயா வா. ச்சே, இப்படி பட்ட பகல ஒரு வீட்டுக்குள்ள போந்து திருட பார்க்காள்வல விளங்கு வாழ்வலா. ஒத்தரோசா பாத்தியா கிளவி எப்படி குரட்டை விட்டு தூங்குதுன்னு? அதான் நான் சொன்னேன்ல, இந்நேரத்துல நல்ல கிளவி உறங்கிட்டு தான் இருக்கும், எனக்கு தெரியும் பத்துக்க. சரி சரி சீக்கிரம் உன் புருஷனை போயிட்டு சிலிண்டர் எடுக்க சொல்லு. ஜோ போய் சிலிண்டர் எடுத்துட்டு வாயா. போறேன், பேய் தொலைகிறேன். யோ யோ கிறுக்கா, அங்க எங்க போற? என்ன கிறுக்க பிடிச்ச அலையறா? நீ தானே போய் சிலிண்டர் எடுத்துட்டு வானே, அதான் எடுக்க போறேன். ஓ வாயில நல்லா வந்தறம் பத்துக்க. அங்க என்ன உன் அப்பனா கூட சிலிண்டர் வச்சிருக்கான். அவ வீட்டு கிச்சன் இந்த பக்கம் இருக்கு, இந்த சைடு போய் தொலையா. அங்க போய் அந்த கிளவி எழுப்பி விட்டுருவான் போல. அம்மா கிறுக்க பிடிச்ச அலையறிய, எந்த பக்கம் இருக்குன்னு ஒழுங்கா சொல்லி தொலைய வேண்டியது தானே. போனா வேற நான் பாட்டுக்கு போவ தானே செய்வேன். மெண்டல் பையலே இந்த பக்கம் இருக்காங்க போ. யாரையா இருக்குப்பா. சை யோ சவுண்ட் கேட்காம கரெக்டா சிலிண்டர் தூக்கிட்டு வா. எதையாச்சும் தட்டி போட்டு தெளிஞ்சிராத, கிளவி எழுந்துரும். சே இழுவாதி எம்டி சிலிண்டர். உன் பிரியனை எம்டி சிலிண்டர் தூக்கிட்டு இருக்கா. என்னது எம்டி சிலிண்டரா? ஆமா உனக்கு எப்படி தெரியும்? ஆமா எனக்கு தெரியாதாக்கும். இவ வீட்ல சிலிண்டர் இருக்குன்னு சொன்னதே நான் தான். எம்டியா ஃபுல்லான்னு கூட எனக்கு தெரியாதாக்கும். அம்மா சொல்லு, உன் புருஷன் தூக்கிட்டு வந்துற போறாது எம்டி சிலிண்டர் தான். ஏ தொப்பி தலையா, ஏன் பம்பர மூக்கோ, எம்டி சிலிண்டர் போட்டு என்னத்த நோட்டி கிடக்கா? அங்க முழு சிலிண்டர் இருக்கு பாரு, அடுப்பு பக்கத்துல மாட்டி இருக்கா பாரு, அதை தூக்கிட்டு வா. ஏமா தூக்குறேமா, அது எம்டியா இல்ல ஃபுல்லான்னு பார்த்தேன். அதுக்குள்ள ஏன் கொக்கரிச்சிட்டு தெரியா? நீ கொக்கரிக்கிற கொக்கரிப்புல அது கிளவி எழுந்துரும் போல. ஐயப்பா இதுங்க எங்க இருந்து சிலிண்டர் திருட போதுங்களோ தெரியல. இதுங்க சிலிண்டர் திருடிட்டுங்கன்னா ஆத்திரத அவசரத்துக்கு நம்ம போயிட்டு எல்லாம் பண்ணிக்கிடலாம்னு பார்த்தா சிலிண்டர் திருடிடாதுங்க போலயே. ஷோ யோ சிலிண்டர் தூக்கிட்டாலும் சீக்கிரம் வாயா வாயா. ஏமா கத்தாதான் வரேன். அடே அப்பா, கொல்லையில போறதுக்கு எம்பட்டு வெயிட்டா இருக்கு. ஷோ சீக்கிரம் தூக்கிட்டு வாயா, சீக்கிரம் தூக்கிட்டு வா. என்ன அதுக்குள்ள பறந்துட்டாளுவே? ஆமா, அவ்வளவு வெறுங்கை வீசிட்டு போறாளுவ, பரப்பாளுவ. நம்ம அப்படியா? ஏமா முழு சிலிண்டர் இதை தூக்கிட்டு எங்க இருந்து போவே? கிளவி முடிக்கிறதுக்குள்ள இடத்த காலி பண்ணணும். ஊர்ல எவனாவது பாத்திர கூடாது. ஐய இளவெடுத்த பூனை கிச்சனுக்குள்ள என்னத்தலாமே உருட்டது போலயே. கிளவி வேற இப்ப முடிச்சிருப்பா, என்ன பண்ணுவேன்? வெடு ஜூட்டு. அடே அப்பா ரொம்ப கண்ணை செந்து தூங்கிட்டேன் போலயே. ஐயோ திருடன் திருடன், ஐயோ சிலிண்டர் திருடன் திருடன் திருடன். ஐயோ கிளவி வேற கத்த ஆரம்பிச்சிட்டு. திருட்டு பைய என் வீட்டு சிலிண்டர்லாம் தூக்கிட்டு போறான் திருடன் திருடன். ஐயோ ராஜேஷ் ஓடு ஓடு, நாங்க ஏதாவது ஒன்னு சமாளிச்சுக்கிறோம். ஐயோ கிளவி பாத்துட்டு போலயே கத்தி கூப்பாடலாம் போடுது. யோ மனுஷன் ஓடியா. ஐயோ சும்மா ஏது உடம்பு வச்சுட்டு ஓட முடியாது. இதுல வேற இந்த சிலிண்டர் தூக்கிட்டு ஓட விடுறாள்வளே. என் சிலிண்டர் தூக்கிட்டு ஓடுறான். ஏய் என்னாச்சு என்னாச்சு சிறுபுடு மாமியாரே என்னாச்சு? ஏ பைத்திய கறிவளா, ரெண்டு பேரும் இங்க தான் நிக்க ஆகும். ஏன் சிலிண்டர் ஒருத்தி தூக்கிட்டு ஓடுற பாத்திர அடிக்கே பிடிங்க. என்னது சிலிண்டர் தூக்கிட்டு ஓடுறாவளா? அப்படி யாரையும் நாங்க பார்க்கலையே. எவனோ ஒரு திருட்டு பையன் சிலிண்டர் திருடிட்டு போறான். இவன் நவுளுங்கமா. போதரசா கிளி வேற பின்னாடியே போத, என்ன பண்ண? என்ன பண்றதா? நம்மளும் போவோம். யார் என்ன பண்ண? என்ன பண்ணுவானே இருக்கேன் தான் நானும் வரேன். ஐயோ கடவுளே, மாட்டிரக்கூடாது. ஆமா, எதுக்கு இவ்வளவு இவ்வளவு வேகமா ஓடுறாள்வே? முந்திரி கொட்ட மாதிரி என் மாமியார்ல முன்னாடி ஓடிட்டு நடக்கா. எத்தே எதுக்கு ஓடுறிய? ஏன் நடிச்சி ஒரு சிலிண்டர் தூக்கிட்டு ஓடுறா, பாத்து நடக்க வந்து பீடா. ஐயா இந்த சின்ன பொண்ணு வந்துட்டா போலயே. என்னத்தே சிலிண்டர் தூக்கிட்டு ஓடுறானா? ஆமா அப்படி வந்து பீடிக்கவா. ஐயா இந்த சின்ன பொண்ணு வேற வந்துட்டாளே, இவன் வேற மாட்டிக்கிடுவானோ. எவ்வளவு திமிரு இருந்தா என் வீட்டு சிலிண்டர் தூக்கிட்டு ஓடுவான். இன்னைக்கு அவன் கையா கால உடைச்சு அவனை தலைக்கில தொங்க விடுறானா இல்லையான்னு பாரு. அடே அப்பா, இதுக்கு மேல இந்த சிலிண்டரை தூக்கிட்டு நம்மளால ஓட முடியாது. பேசாம சிலிண்டர் போட்டு போயிருவோம், இல்லைன்னா நம்மள துரத்தியே சாவடிச்சிருவாளுவே. அட பாவி பையலே, இப்படி சிலிண்டர் போட்டு போயிட்டானே. கிறுக்கு போய் அப்படியே சிலிண்டர் தூக்கிட்டு ஓடி இருக்கலாமே. இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டது வேஸ்டா போச்சே. அட இழுவே, உன் பிரிய இப்படி கடைசில கால வாரி தொலைஞ்சிட்டானே. ஏலே ஓடவளை சேர, நீ மட்டும் என் கையில சிக்கன உன் கோணகளை அறுத்து போய் அறுத்து. ஏவா ஒரு வழியா சிலிண்டர் போட்டு போயிட்டானா, அது வேற சந்தோஷம். ஆமாப்பா ஒரு வழியா சிலிண்டர் போட்டு போயிட்டான். அத்தே இவனை ஒரு சைஸா பாக்க நம்ம இழுவ வீட்டுக்காரே மாதிரியே இல்ல. எனக்கு அப்படிதானே இருக்கு. ஐயா இழுவே கண்டுபிடிச்சிருவாளோ போலயே. இருக்கும் எல்லாம் என் வீட்டுக்காரன மாதிரி இருக்கும். என் வீட்டுக்காரன் பாவம் காலங்காத்தால ஐடி வேலைக்கு போயிட்டான். இதுல வேற உனக்கு என் வீட்டுக்காரன மாதிரி இருக்காக்கோ. இல்ல இழுவ சொல்லதானே செஞ்ச உன் வீட்டுக்காரே மாதிரி இருக்குன்னு. உன் வீட்டுக்காரன் என்ன சொன்னேன்?
ஏன் நட்டச்சி என்ன பாத்துட்டே இருக்கா போய் அவனை பிடி. தான் போறேன் அவனை பிடிச்சு எனக்கு தலைகளை கட்டி தொங்க விடல. என் பேர் சின்ன பொண்ணு இல்ல. சின்ன பொண்ணாதான் சிலிண்டர் கிடைச்சிட்டலாம் வேற என்ன திரும்ப அவனை பிடிச்சு என்ன பண்ண போறா கிறுக்கு பையன் எவன் பார்த்த வேலைன்னு தெரியல இப்படி திருட வந்திருக்கான் அதான் சிலிண்டர் கிடைச்சிட்டலாம் விடு. அது எப்படி விட முடியும்? அவன் எனக்கு பிடிச்சு நான் துவைக்க விட மாட்டேன் தான் போறேன். ஏன் ஒத்தரோசா இந்த சின்ன பொண்ணு வேற இவ்வளவு கோவமா போறா என் பெரிய மாட்டிக்கிடுவானோ. அதெல்லாம் மாட்ட மாட்டான்ல அவன் அப்பவே பறந்துருப்பான். இவன் அங்க யாரும் இல்லைன்னு தான் வருவா பாரு. விளங்காதவன் அவன் கை கால விளங்குமா அதால எடுத்துக்கிட்டு போவான் புகாரு. இப்படி என் வீட்டு சிலிண்டர் தூக்கிட்டு போயிருக்கான் பர்க்கி இருக்கு பையன். ஒத்தரோசா இந்த கிழவி என் புருஷனுக்கு சாபம் விடுதுல. வேற சாபம் விடாம வேற கூட்டு வச்சு சாப்பாடா விட்டோம். வீட்டு சிலிண்டர் தூக்குனா சும்மாவே எல்லாருக்கும் கோவம் வரும். இது வேற வயசான கிளவி வேற.